இந்தியாவில வந்து நிறைய சோசியல் என்டர்பிரினர்ஸ் இப்ப வளர்ந்துட்டு வராங்க. அவங்க போயிட்டு லேடிஸ்லாம் போயிட்டு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இப்ப வில்லேஜ் பீப்புள் கிட்ட கூட நிறைய அவேர்னஸ் இருக்கு. எஸ்பெஷலி உமன் தான் இப்ப நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் இன்ஸ்பயர் ஆகி பேசுறது யாருன்னா அதித்தி குப்தா. அதித்தி குப்தா வந்து ஜார்க்கண்ட்ல பிறந்திருக்காங்க. பிறந்த அவங்க ஸ்கூலிங் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவங்க பிஜி வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன்ல பண்ணிருக்காங்க. அகமதாபாத்ல படிச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா 12 years of ageல பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா 9th and 10th மென்சுரேஷன் அண்ட் மென்சஸ் பத்தி எல்லாம் நம்ம 9th and 10th 14 years of ageல நம்ம என்னன்னு சொல்லி கத்து தராங்க. ஆனா 12 yearsல இருந்தாங்கன்னா நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து அட்டைன் பண்ணிருக்காங்க. அதாவது வில்லேஜ் வந்து ரொம்ப ஷேப்லாம் பண்ணாங்க. வீடாங்க சொல்லி என்ன பண்ணாங்க, வெச்சில ஸ்ட்ரெயின் ஆகலாம நீ வாஷ் பண்ணிட்டாங்க. கோயில் போறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நாப்கின்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்ப வந்து நீங்க கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க சிவியர் டீச்சிங் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸா இதை சொல்யூஷனா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் 1 year ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட இருக்கும் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ ஆர் மென்சுரேட்டிங் அவங்க கிட்ட இருக்கும் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி மென்சுரோபீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. உருவாக்கி அதுல வந்து எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணணும். மென்சுரேஷன் வந்து என்னைக்குமே ஷேப்ல கிடையாது, மென்சுரேஷன் வந்து ஷேப்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணாங்க. எல்லா பேரண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணாங்க. அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கிரியேட்டர்ஸ் உருவாக்குறாங்க. எஜுகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எஜுகேட்டர்ஸ் மூலமா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்ப்ரெட் பண்ணாம அவங்க செஞ்சாங்க. நெக்ஸ்ட் வந்து மென்சுரோபீடியா காமிக்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து 2012ல எழுதுறாங்க. அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா 2012ல மென்சுரோபீடியா காமிக்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாங்க. இந்த ஃபன் வேல மென்சஸ் அவங்க சொல்லணும்னு நினைச்சாங்க. ஃபன் வேல சொல்லணும்னு நினைச்சாங்க. அது வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே கேர்ள்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அப்பயே அட்டன் பண்ணாங்க. அதுல வர டிஃபிகல்டிஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஓவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக் எழுதி அதை வந்து 11,000 ஸ்கூல்ஸ்ல இன்றைக்கு வந்து அகமதாபாத்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புக் வந்து காமிக் வேலை 3 கேர்ள்ஸ் எப்படி வந்து அவங்க மென்சஸ் அட்டைன் பண்ணி அதுல வர டிஃபிகல்டிஸ் எப்படி ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த புக்கை 18 லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணி எல்லா இந்தியா ஓவர்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து மென்சுரேஷன் என்னைக்குமே வந்து ஷேப்ல கிடையாது, அது சீக்கிரம் பண்ணிக்கணும் தேவையே இல்லை. சோ வந்து அதித்தி குப்தா வந்து ஒரு மோஸ்ட் இன்டெலெக்சுவல் உமன் ஆகவும் மென்சுரேட் எஜுகேட்டட் ஆகவும் இந்தியா ஃபுல்லாவே ஸ்பீக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா டு கிரியேட் a future where menstruation is not anymore shameful but a welcoming magical change அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்குமே வந்து கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. சோ அவங்க இன்னும் வந்து கிரியேட்டர்ஸ் மூலமாவும் எஜுகேட்டர்ஸ் மூலமாவும் ஃபுல்லா தெரிஞ்சு இது ஈவன் வாய்ஸ் கூட தெரிஞ்சுக்கணும், இது வந்து பயாலஜிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்றாங்க.